மாணிக்க கற்களால் ஆன காய்களையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. 2 பேருமே எதிர் எதிர் திசையில அமர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட்டு தர்மம் என்ன? யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், யாராவது ஒருத்தர் தோக்கணும். இதுதானே விளையாட்டு தர்மம். 2 பேரும் எதிர் எதிர்ல உட்காந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல சமமா தான் இருக்கு 2 பேரோட வெற்றியும். ஒரு குறிப்பிட்ட நாழிகைக்கு அப்புறம் மன்னர் ஜெயிக்க போறது உறுதியாவது, புலவர் தோக்க போறது தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. இத தெரிஞ்சுக்கிட்ட புலவர் சூழ்ச்சியா ஒரு மாணிக்க கல்லாலான காய எடுத்து ஒளிக்க வைக்க பாக்குறாரு. விளையாட்டுலயே கண்ணும் கருத்துமா இருக்கிற அந்த அரசர் கண்ணுக்கும் இது பட்டுடுது. இத பார்த்து பொறுக்க முடியாத அரசர் என்ன பண்றாருன்னா, தான் உருட்டி விளையாடுற வட்ட புலவரோட முகத்திலேயே விட்டு எறிகிறாரு. அது புலவரோட முகத்தை வன்மையா தாக்கவும் செஞ்சிருது. உடனே புலவரும் கோவப்பட்டு, சோழ மன்னன் மாவளத்தானே, நீ என்ன காரியம் செஞ்சுட்ட? எப்பேற்பட்ட குலத்துல இருந்து வந்த நீ இப்படி செய்யலாமா? ஒரு புறாவுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க துணிஞ்ச ஒரு குலத்துல பிறந்த நீ இப்படி செய்யலாமா? உன்னுடைய அண்ணன் நலங்கிள்ளி பாண்டிய மன்னரை போரில் பந்தாடி வெற்றி பெறும் குணமுடையவன். அவனுக்கு தம்பியா இருந்துட்டு நீ இப்படி பண்ணலாமா? உன்னுடைய குலத்து மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ உண்மையிலேயே சோழ குலத்துல தான் பிறந்திருக்கியா அப்படின்னு சுடு சொற்களை வீசுறாரு புலவர். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மன்னர் என்ன பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கோவப்பட்டிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லவே இல்ல. புலவர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் சுயநினைவுக்கு வராரு அரசர். தாம் பண்ண தப்பு என்னன்னு தெரிய வருது. அடடா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இப்படி நம்ம பண்ணிருக்க கூடாதே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில துடிச்சு போயிடுறாரு. புலவரை நேருக்கு நேர் பார்க்கவே பயப்படுறாரு. தான் செஞ்ச செயல்னால தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு வாய் மூடிட்டு இருக்காரு மாவளத்தான். மன்னர் மனசு படுற பாடு என்னன்னு தெரிஞ்சு போச்சு புலவருக்கு. உடனே அவருடைய மனசும் இலகி, நான் விளையாட்டா காய்களை எடுத்து ஒளிச்சது தப்புதான், அதுக்காக என் மேல நீங்க வட்ட தூக்கி எரிஞ்சிங்க, அதுக்கப்புறம் நான் வார்த்தைகளால உங்களை நான் காயப்படுத்திட்டேன், என்னுடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு பெருந்தன்மையா நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, இங்க நீங்க யார், எந்த குலத்துல பிறந்தவர்னு நீங்க தெரியப்படுத்திட்டீங்க. சோழ குலத்திற்கே தம்மை பிழைத்தோரை பொறுக்கும் குணசிறப்பு உண்டு, உங்களுடைய பெருமை சிறக்க அப்படின்னு சொல்லிட்டு புலவர் வாழ்த்துறாரு. அதுக்கப்புறம் வடு போல எல்லாமே மறைஞ்சு போயிட்டு கலக்கமும் மாறி 2 பேரும் பழைய மாதிரி சகஜ நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. புலவர் சுடு சொற்களை பேசின மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா மன்னர் தன்னுடைய இயல்புல இருந்து மாறினத புலவர் சுட்டி காமிச்சிருக்காரு. எப்படி சிறியவர்கள் தவறு செஞ்ச போது பெரியவர்கள் திருத்துறாங்களோ, அதே போல புலவர் இங்க அரசர் பண்ண தப்ப திருத்தி இருக்காரே தவிர மனசார பேசல. சூதாட்டம்ன்றது அந்த காலத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் தீயதையே ஏற்படுத்தும்.